இவர்கள் சென்றபோது அவர் பீடி பிடித்து கொண்டிருந்தார். ஆட்கள் கூட்டமாய் வருவதை பார்த்து மிரண்டார். பீடியை சடக்கென்று மறைத்து அனைத்து யாருங்க கேட்டார். நாங்க இந்த ஊர் வங்கி ஊழியர்கள் ஐயா சொல்லி தினேஷ் ஆசுவாசமாக அவர் அருகில் அமர்ந்தான். என்ன விஷயமா வந்தீங்க? அவருக்குள் பீடியை அணைத்த வருத்தம் துல்லியமாக தெரிந்தது. சும்மா பொழுது போகலன்னு புறப்பட்டோம். நீங்க தனியா உட்கார்ந்தத பார்த்து இங்க வந்தோம். பையன் என்ன சார் படிக்கிறான்? ஆள் தோரணையாக வைத்து குத்து மதிப்பாக கேட்டான். எங்க படிக்கிறான்? சித்தாள் வேலைக்கு போறான். ஏன் படிக்கலையா? படிப்பு ஏறல ஐயா. எதிர்பள்ளிக்கூடத்துல இருக்கிற வாட்ச்மேன் பேர் என்ன? ஏன் ஏதாவது தப்பு தண்டா பண்ணிட்டானா? அப்படிதான் வச்சுக்கங்களேன். அந்த பைத்திய புள்ளத்தாச்சியா இருக்கிறதுக்கு அவன்தான் காரணம்னு சொல்றாங்க. என்ன ராணி புள்ளத்தாச்சியா இருக்காளா? திடுக்கிட்டு கேட்டார். அப்பத்தான் பேசியிருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியாதா? நமக்கு அதெல்லாம் கண்டு நேரம் கிடைக்காது. அவ்வளோ வேலையா? வெளியே செய்தியெல்லாம் நான் காதுல வாங்கிக்கிறதே இல்லை. வயசு பையன் கெடுத்திருப்பானோன்னு எங்களுக்கும் சந்தேகம். இருக்கலாம். ஒரு டீச்சரை கண்ணடிச்சு பெரிய வாத்தியார் கண்டிச்சு வச்சிருக்கார். படிக்கிற பொண்ணுங்க கிட்ட விளையாடுறான். ஒரு நாள் மாட்டிப்பான். அவ்வளோ மோசமான ஆளா? வயசு கோளாறு. இவன் என்ன செய்வான்? ஆக அந்த பைத்தியத்தை கெடுத்தது அவனா இருக்கும்னு சொல்றீங்களா? இருக்கலாம். எப்படி? அந்த பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்துல உள்ள ஒரு மரத்தடியில தானே அவளுக்கு படிக்க. எதிரிலையாவது மயக்க மருந்த கொடுத்து 12 மணிக்கு அப்படியே அழகா தூக்கிட்டு போனா யாருக்கு என்ன தெரியும்? அவர் பேச்சில் நியாயம் தெரிந்தது. சாந்தி டீக்கடையில் வேலை செய்யறவங்க எப்படி? மாஸ்டர் சர்வர் சிவா எடுத்து கொடுத்தான். அவங்களுக்கு மேல சந்தேகப்படுறீங்களா? இல்ல, எப்படின்னு விசாரிச்சேன். தங்கம். எழுந்தார்கள். அவர் மீண்டும் பீடியை பற்ற வைத்தார். மணி 8:30 தாண்டி இருந்தது. சாந்தி டீக்கடை ஏறக்குறைய மூடும் நிலையில் இருந்தது. வாசலில் பாய்லர் மட்டும் கொதித்து கொண்டிருந்தது. உள்ளே ஆட்கள் இல்லை. பெஞ்சு மட்டும் இருந்தது. காலையிலிருந்து பல பேர் கைப்பட்டு நைந்து போன தினதந்தியை இப்போது சர்வர் ஏடு ஏடாக புரட்டி கொண்டிருந்தான். கல்லாவில் முதலாளி இல்லை. அவருக்கு 7 மணிக்கு மேல் தவணை வசூல் செய்யும் வேலை. மாஸ்டர் கடையை முடிக்க ஆயத்த வேலைகளை செய்தார். இவர்கள் தலையை கண்டதும் வாங்க வாங்க, என்ன இந்த நேரத்துல வரவேற்றார்? சும்மாதான் மாஸ்டர். சிவபுண்ணியம் சொல்ல எல்லோரும் அமர்ந்தார்கள். டீ வேணுமா? வேணாம். நல்லா ஸ்ட்ராங்கா போட்டு விடுறேன். வேணாம். என்னமோ பேங்க் இந்த அநியாயத்தை கேட்க ஆளே இல்லை. மாஸ்டர் வருத்தமாக வந்து இவர்கள் எதிரில் மறுத்தார். என்னையா சொல்றீங்க? கணேஷ் திடுக்கிட்டவன் போல கேட்டான். இந்த ராணியத்தான் எந்த பயலோ புடிச்சு அநியாயம் பண்ணி கெடுத்துட்டாங்களே. அப்படியா மாஸ்டர்? சேகர் ஒன்றும் அறியாதவன் போல கேட்டான். ஆமாம் தம்பி, கட்டையில போறவனுங்க எப்படி புடிச்சு நாசம் பண்ணாங்களோ தெரியல. கடைக்கு போற பையல்களை எல்லாம் என்ன மாஸ்டர் உங்க வேலையான நக்கலா கேக்குறானுங்க. நான் பொண்டாட்டி பிள்ளையோட இல்ல, சர்வர் பையன் அனாதைன்னு காசு மலக்க வாய்க்கு வந்ததெல்லாம் பேசலான்னு நினைச்சு பேசி போகுதுங்க. வயிற்றெரிச்சலா இருக்கு, வருத்தமாகவும் இருக்கு. எனக்கு ஊர்ல வயசுக்கு வந்த பொண்ணு இருக்கு தம்பி. ராணி என் பொண்ணு மாதிரி. அதை தொட்ட பாவம். அவர் பாட்டுக்கு பேசினார். எல்லோருக்கும் கேட்க வருத்தமாக இருந்தது. மேலும் தொடர்ந்தார். என்ன சார் பெரிய இளவெடுத்த காமம். தென்னைக்கும் பேப்பரை பிரிச்சா வயிற்றெரிச்சலா இருக்கு. வயசுக்கு வராத பொண்ணுங்களை நாசம் பண்றாங்களாம். அதுக்குத்தான் நிறைய போட்டா போட்டியாம், காசாம். அந்த பொண்ணுங்க படுற பாட நினைச்சா நெஞ்சுக்குள்ள நடுங்குது. இவன்களுக்கு காசையும் ஆசையும் தூக்கி
கட்டையில வைங்க. இவனுங்களை எல்லாம் நிக்க வச்சு சுடணும். வேணாம், பொட்டுன்னு போயிடுவானுங்க. அதை வெட்டணும், இல்ல கை காலை எடுக்கணும். உலகம் அப்படி போயிட்டு இருக்கும் போது பைத்தியக்காரி என்ன பத்திரகாளியான எல்லோரையும் நாசம் பண்ணிடுவாங்க. தாம்பத்தியம் தெய்வீகமானது தம்பி. அதை இப்படி கேவலமாகவும் கோரமாகவும் செய்யும் போது கொலையை செய்ய தோணுது. ஆவேசப்பட்டார். இவர்கள் மௌனமாக இருந்தார்கள். சரி, இதை விடுங்க. இவளை தொட்டவன் ஆள் எப்படி? சும்மா எப்படி பெத்துப்பாளன்னு யோசிச்சானா? கர்ப்ப காலத்துல பொண்ணு அழுங்காம குலுங்காம இருக்கணும். இவ இருப்பாளா? இந்த புள்ள சுகமா பிறக்குமா, செத்து பிறக்குமா? பெத்து இவ செத்து அனாதையா கிடந்தா பணத்தை யார் தூக்குவா? புள்ளைய யார் தொடுவா? சரி, 2 உசுருமே பொழைச்சி இருக்குன்னு வச்சுக்கோங்க. புள்ளைய இவ தூக்குவாளா? பால் கொடுப்பாளா? யோசிக்க ராப்பகலா தூக்கம் வர மாட்டேங்குது தம்பி. சமயத்துல எவளுக்காகவோ நம்ம ஏன் இப்படி வருத்தப்படணும்னு தோணுது. மனிதாபிமானம் செத்து போனாதானே தம்பி வருத்தப்படாம இருக்க முடியும். நம்ம மனுஷன் எதிரில் ஒன்று இப்படி இருக்கும்போது எப்படி வருத்தப்படாம இருக்க முடியும்? ஒரு பைத்தியக்காரி புள்ளைய பெற்று நஞ்சு கொடி விழாத நிலையில ரத்தமும் சதையுமா தூக்கிட்டு போறா. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. வயிற்றுக்குள்ள சோறு இறங்காது. எல்லோருக்கும் ஏன் இங்கு வந்தோம் தோன்றியது. சிவபுண்ணியத்திற்கு இவர் எவ்வளவு தூரம் அவள் மேல் பாசமாய் இருக்கிறார். மனதை அல்லாட விட்டிருக்கிறார். புரிந்தது. நாம் வீட்டு பெண்கள் கர்ப்பம் என்றால் எவ்வளவு தாங்குகிறோம். தலையை தூக்க முடியலங்க. கெஞ்சுவார்கள். எழ முடியல, நடக்க முடியல, சமைக்க முடியல, புலம்புவார்கள். மாதம் ஆக ஆக அப்படி நடக்காதே, இப்படி நடக்காதே என்று வேறு பெருசுகளின் போதனை. அதிக பாரம் சுமக்காதே, அழுங்காதே, குலுங்காதே என்று வேறு கரார், கண்டிப்பு, எச்சரிக்கை. மருந்து மாத்திரை, மாதம் ஒரு முறை டாக்டர் செக்கப், செலவு, அலைச்சல். இந்த காட்டு செடிக்கு யார் பராமரிப்பு? எப்படி பராமரிக்க முடியும்? யோசிக்க தலை சுற்றியது. நாசம் செய்தவன் கொலையே செய்யலாம் தோன்றியது. மாஸ்டர் தொடர்ந்தார். இனி கெடுத்தவன் வந்து நான் தான் காரணம்னு பொறுப்பேற்றுக்க மாட்டான். ஏத்துக்கிட்டாலும் பைத்தியத்தை கட்ட மாட்டான். முகம் தெரியாத அவனை நினைச்சு ஆத்திரப்படுவது வீணாகி போனா. ஒரு உசுருக்குள்ள ஒரு சின்னஞ்சிறிய நல்ல உசுறு இருக்குது. அதை எப்படியாவது காப்பாத்து செய்யணுங்கிற முடிவுக்கு வந்துட்டேன். எப்படி செய்யணும்? உங்களை எல்லாம் ஆலோசிச்சு வச்சு பத்திரிக்கைக்கு எழுதி போட்டு உதவி கேட்கலாம் இல்லையா? பணக்காரங்க பெரியவங்களை பார்த்து யோசனை கேட்கலாமா? அனாதை ஆசிரமம் அது இதுன்னு போய் உதவி கேட்கலாம்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். நீங்க வந்துட்டீங்க சொன்னார். இவர் சொல்வது போல நல்லவளை நாசம் செய்து கை கழுவி விட்டு போகும்போது இந்த பைத்தியக்காரியை எவன் வந்து பொறுப்பேற்றுக் கொள்வான்? கிடைத்தால் மிரட்டி உருட்டி கற்பழிப்புக்கு 7 ஆண்டு சிறை. இவ ஒழுங்கா பிள்ளைய பெற பொறுப்பேற்றுக்கிட்டினா மன்னிக்கிறோன்னு சொல்லி பராமரிப்பு செலவை அவன் தலையில் கட்டலாம். கையில் அகப்பட வேண்டுமா? எப்படி அகப்படுவான்? அவன் அகப்படும் வரை இவள் கதி. வயிற்றில் வரும் சிசு கதி எல்லோருக்குமே கலங்கியது. வீண் பேச்செல்லாம். அவன் யாருன்னு கண்டுபிடித்தாலும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. தப்பு செஞ்சவன் என்னைக்காவது அகப்படுவான். அகப்பட்டலானாலும் தெய்வம் கூலி கொடுக்கும். இப்போ மனசாங்கிற முறையில் நம்ம செய்ய வேண்டிய காரியம் இந்த 2 உசுறுகளையும் காப்பாற்றணும். அதுக்கு வேண்டிய ஏற்பாடு செய்யணும். நான் ரொம்ப படிக்காதவன். உங்கள் புத்திக்கு எது சரின்னு தோணுதோ அது செய்யுங்க. மனுஷ உசுர் ரொம்ப அரிதானது சார். பிள்ளை இல்லாதவங்களை கேட்டால் அதன் மதிப்பு மரியாதை தெரியும். ஆண்டவனும் ரொம்ப மோசம். வேண்டவனுக்கு கொடுக்க மாட்டான். வைக்க தெரியாத இடத்துல வைப்பான். காப்பாற்றுற அளவுக்கு அந்த உசுர் என்ன அளவு முக்கியம், நமக்கு என்ன அக்கறைன்னு உங்களுக்குள்ளேயே கேள்வி வரலாம். இவ்வளவு சொல்ற எனக்கே அந்த கேள்வி வந்தது. முதல்ல நின்னது மனிதாபிமானம். அடுத்தது உள்ளே இருக்கிற உசுருக்கு வீரியம் இருக்கலாம். அதுக்குள்ளே என்ன சக்தி இருக்கோ நாளைக்கு நாட்டையே ஆளலாம். கண்ணு தெரிஞ்சு எதுக்காக நம்ம அதை இழக்கணும்? இப்படிதான் துணிந்தேன். அக்கறையாய் உங்ககிட்ட செய்தி சொல்றேன் முடித்தார்.
இந்த அளவிற்கு புத்தி யோசனை உள்ளவர் எப்படி இந்த வேலைக்கு வந்தார்? கல்லுக்குள் தேரை இருப்பது போல புத்தி எல்லோரிடமும் இருக்கிறது. நினைக்க சிவாவிற்கு மலைப்பாய் இருந்தது. பத்திரிகை ஆபீஸுக்கு எழுதலாமாடா? பக்கத்தில் அமர்ந்திருந்த சேகரை கேட்டான் சிவா. நாட்டில் எவ்வளவோ அநியாயம் நடக்குது, அவனுக்கெல்லாம் இது ஒரு பெருசா தெரியாது, தூக்கி போட்டுடுவான். இதுவும் பெரிய அநியாயம்தானே, எழுதி பார்க்கலாம். ஆனா அதுக்கு சரியான மதிப்பு மரியாதை கிடைப்பது சந்தேகம். மெனக்கெட்டு போட்டோ எடுத்து போட்டா போடுவான். பிரசுரமான நல்ல மதிப்பு மரியாதை இருக்கும். அரசாங்கம் ஏதாவது செய்யும். அதை செய்யுங்க. செஞ்சுட்டு சும்மா இருக்காம இதை ஆஸ்பத்திரியில் சேர்க்க ஏற்பாடு செய்யுங்க. மாஸ்டர் இடையில் புகுந்தார். கெஞ்சலாக சொன்னார். இதை எப்படி செய்ய முடியும்? தினேஷ் அவரை ஏறிட்டான். யாராவது எம்எல்ஏ அமைச்சரை பாருங்க. நீங்க பார்க்கறது ஸ்லோபம். அடிமா சங்கம், ரோட்டரி கிளப் போங்க. உங்களுக்கு தெரியாததா தம்பி? அனைவரையும் ஏறிட்டார். நல்ல யோசனையா தான் இருக்கு. யாரு மெனக்கடுறது? கணேஷ் முணுமுணுத்தான். மெனக்கடுறது போகட்டும், சரியான பாலபலன் கிடைக்குமா? சேகர் கேள்வி கேட்டான். கணேஷ் முணுமுணுத்தான். இப்படியெல்லாம் ஆளுக்கு பேசிட்டு இருந்தா குழப்பம் வரும். தூக்கி போட சொல்லு. துணிஞ்சு இறங்குற காரியம் நடக்கும். துணைக்கு வர எனக்கு ஆசை. நான் வந்தா இங்க பொழப்பு நாரிடும். அது மட்டும் இல்லை, வேலை செஞ்சாதான் எனக்கு சம்பளம். உங்களுக்கு அப்படி இல்லை. விடுப்பை எடுத்தாலும் சம்பளம் உண்டு. தைரியமா இறங்கலாம், மெனக்கெடலாம். எல்லோரும் மௌனமாக இருந்தார்கள். பூனைக்கு யார் மணிக்கட்டுங்கிற யோசனை எல்லாம் வேண்டாம் தம்பி. மனிதாபியத்தோட எல்லோரும் துணிஞ்சு இறங்குங்க. இங்க பொழப்பு. என் சம்பளம் போனாலும் பரவாயில்லை, நானும் இறங்குறேன். 2 உசுர் விஷயம் மனசு வையுங்க. மாஸ்டர் தயவுடன் சொன்னது எல்லார் மனதையும் நெகிழ செய்தது. அலுவலக சாப்பாடு இடைவெளியில் சிவப்புண்ணியம், சிவா, சேகர், கணேஷ், தினேஷ் எல்லாம் ஒன்று கூடினார்கள். எதை எப்படி செய்ய வேண்டும் என்று ஆலோசித்தார்கள். முதல்ல ஏதாவது ஒரு பத்திரிகைக்கு செய்தி அனுப்புவோம்டா, கணேஷ் சொன்னான். எந்த பத்திரிகை? ஜூனியர் விகடன் ரிப்போர்ட்டர் நக்கீரன். வரிசையாக தினேஷ் அடுக்கினான். ஏன், தேவி ராணி கூட அனுப்பலாம். முதல்ல மேட்டரை ரெடி பண்ணலாம். எப்படி? இன்னார் இப்படி பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு எழுதினா போதும். உதவி அது இது அதையும் எழுதலாம். அதில் ஏதாவது தொண்டு நிறுவனம் அவளை தத்தெடுத்து பிள்ளைய காப்பாற்றணும்னு சொல்லலாம். அரசாங்கம் முயற்சி எடுக்கலாம்னு எழுதலாம். அவ போட்டோ ஸ்டூடியோக்காரனை வச்சு பிடிச்சிக்கலாம். 50 ரூபாய் கேட்பான், கொடுத்துடலாம். சிவா மேட்டர் எழுத சேகர் அவனுக்கு தாளும் பேனாவும் கொடுத்தான். அவன் சிறிது நேரம் யோசித்து எழுத தொடங்கினான். சிவப்புண்ணியத்திற்கு எல்லாரும் கடைசி வரையில் இப்படி ஒற்றுமையாக நிற்க வேண்டும் என்கின்ற கவலை வந்தது. 10 நிமிடத்தில் சிவா அழகாக எழுதி முடித்தான். படித்த எல்லோருக்கும் திருப்தியாக இருந்தது. காவேரி ஸ்டூடியோக்காரனை போன் செய்து வரவழைத்தார்கள். சேகர் தான் அவனோடு சென்று ராணியை காட்டி போட்டோ எடுக்க செய்தான். டீம் மாஸ்டர் ராணி என்று கூப்பிட அவள் திரும்ப ஸ்டூடியோக்காரன் டக்கென்று போட்டோ எடுத்தான். சார், படம் காலையில தான் தரேன் சொல்லி போனான். மாலை அவர்கள் டீக்கடைக்கு வரும்போது ராணி தள்ளாடி எழுந்து சென்றாள். மாஸ்டர் எவனாவது அவளை நோட்டம் விடுறானோன்னு பாருங்க. தூண்டில்காரனுக்கு மிதவை மேல கண் போல தப்பு செய்தவனுக்கு இவன் மேல கண் இருக்கும். சிவா அவருக்கும் ஐடியா கொடுத்தான். நானும் ரோட்ல போற வர இவங்க வரவனுங்க மேல ஒரு கண்ணு வச்சுக்கிட்டே தான் இருக்கேன். மாட்டுனா தாளிச்சிடுவேன். ஒரு அப்பா அப்பி பாயில மூஞ்சிய கட்டி அவளை கைப்பிடி இல்லை பிள்ளைய காப்பாற்றணும்னு சொல்லலாம்னு ஒரு முடிவில் தான் இருக்கேன். நீங்கள் என்னை பற்றி கவலைப்படாதீங்க. அவனை பிடிக்கிறத நினச்சி என் பொறுப்பு. நீங்கள் நான் சொன்ன மாற்ற வேலையை பாருங்க என்றார். ராணி பேங்க் கடை பக்கம் சென்றாள். கடையை பார்த்து கொண்டு கொஞ்ச நேரம் நின்றாள். வியாபாரத்தை முடித்த கடை முதலாளி இந்தா என்று 2 ரஸ்தாலியை பீத்து கொடுத்தார். ராணி பேசாமல் வாங்கி பழைய இடத்திற்கே வந்தாள். பழத்தை உடித்து கொண்டே எதையோ நினைத்து சிரித்தாள். அப்புறம் தின்றாள். வாழைப்பழத்துக்கெல்லாம் சண்டை போட்ட மவராசி மாமியாரை திட்டினாள்.
அவளை தான் திட்டியிருக்க வேண்டும். ஏன் இவ பூர்வீகத்தை கண்டுபிடிச்சு ஒப்படைச்சா என்ன? தினேஷிற்கு திடீரென்று ஒரு யோசனை தோன்ற நண்பர்களிடம் சொன்னான். மனநிலை பாதிக்கப்பட்ட அவர்கள் துரத்தி விட்டாலும் இல்லை, இவ்வளோ வந்தாலும் இப்போ அவங்க சேர்க்கறது சாத்தியம் இல்லை. சேர்த்துக்கிற முடிவுக்கு வந்தாலும் இப்போ அவள் கர்ப்பம், யார் வீட்டு பிள்ளையை யார் ஏற்றுக்கிறன்னு கலாட்டா விட்டுட்டு போவாங்க. ஆக நம்ம கையால தான் ராணிக்கு விமோசனம். சேகர் பெருமூச்சு விட்டான். ஆமாம், சிவா சொல்ல மற்றவர்களுக்கு பொறுப்பு மலையாக இருந்தது. எந்த பத்திரிகைக்கு செய்தி அனுப்புவது என்று முடிவு செய்து அந்த பொறுப்பை சேகரிடம் ஒப்படைத்த போது விடாமல் அடுத்த நாள் என்ன செய்வது என்றும் அலுவலகம் விட்டு பூங்கா வந்து யோசனையில் இறங்கினார்கள். ரோட்டரி கிளப், அரிமா சங்கம், யாரையாவது தெரிஞ்ச ஆளை வச்சு பேசினாதான் காரியம் நடக்கும். கணேசன் சொன்னான். தண்டபாணிக்கு ரோட்டரி சங்கத்துக்கு சம்பந்தம் உண்டா? தினேஷ் திடீரென்று கேட்டான். எந்த தண்டபாணி? சிவபுண்ணியத்திற்கு ஆள் புரியவில்லை. பள்ளிக்கூடத்துல உனக்கும் எனக்கும் வாத்தியாரா இருந்தாரே, குண்டு பூசணிக்காய், அவர். ஓ அவரா? புரிந்தது. அவர் ரோட்டரி சங்கத்துக்கு மெம்பர் தான். போன வாரம் கூட நான் அவர்கிட்ட பேசிட்டு வந்தேன். ரொம்ப நல்ல மனுஷன், உதவி செய்வார். சேகர் அவர் மேலுள்ள அபிப்பிராயத்தை தெரிவித்தான். சரி, அவரையே பார்க்கலாம். நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை முடிவாயிற்று. சிவபுண்ணியம் வீட்டுக்குள் வந்தான். உங்க நண்பர் மதன் ஃபோன் பண்ணியிருக்காங்க, சௌமியா சொன்னாள். என்னவா? நல்லா இருக்கீங்களான்னு விசாரிச்சார். அப்புறம் அடுத்து ஒன்றும் செய்தி இல்லை, அப்புறமா பேசுறேன்னு சொல்லி வச்சிட்டார். ஞாயிறு. சிவபுண்ணியம், சிவா, சேகர், தினேஷ் நால்வரும் மற்றும் தண்டபாணியிடம் சென்றார்கள். கணேஷ் முக்கிய வேலை என்று ஒதுங்கி கொண்டு விட்டான். வாங்க வாங்க. தண்டபாணி இவர்களை பார்த்து உற்சாகமாக வரவேற்றார். என்ன வங்கி மொத்தமும் வந்திருக்கீங்க? விளையாட்டாய் வரவேற்றார். உங்ககிட்ட ஒரு உதவி என்று சிவா ஆரம்பித்தது வந்த வேலையே சுருக்கமாக சொன்னான். 10 நிமிடங்கள் நேரம் யோசித்து தண்டபாணி அது கொஞ்சம் கஷ்டமான காரியம் இழுத்தார். என்ன சார்? முதல்ல அவளை ஆஸ்பத்திரியில் சேர்த்துக்க மாட்டாங்க. அடுத்து சங்கத்துக்கு பேர் வராது. திகைப்பை பார்த்தார்கள். சின்னதாய் 10 லட்சம் ரூபாயில் பஸ் ஸ்டாண்டு கட்டுறது, கண் சிகிச்சை முகாம் நடத்துறதெல்லாம் எங்களுக்கு பேர் விளம்பரம். இதில் எங்களுக்கு பேர் வராது. இதை நான் யோசிக்கல, தலைவர் செயலாளர் யோசிப்பார் என்றார். அப்படின்னா எல்லாம் விளம்பரத்துக்காக தானே செய்கிறீங்களா? தினேஷ் கேட்டான். நல்லதும் செய்யணும், அப்படியே எங்களுக்கு விளம்பரம், பேர் வரணும். பேருந்து நிலையம் காலகாலத்துக்கு நிற்கும். கண் சிகிச்சை முகாம் நிறைய விளம்பரம் செய்வோம். பயனாளிகள் வாழ்த்துவாங்க. இந்த விஷயத்துல எதுவும் இருக்காது. நல்லது செய்ய எதுக்கு சார் விளம்பரம்? எங்கள் பழைய தலைவர்களுக்கெல்லாம் அது செஞ்சேதான் இது செஞ்சேன்னு பேர் இருக்கும்போது பின்னாடி வரவங்க அதை தாண்டணும்னு முறியடிக்கணும்னு என் பதில் தான் முனைப்பாய் இருப்பாங்க. ரோட்டரி கிளப் போனாலும் இதே கதைத்தான். இது 2 உசுர் காரியம் என்றான் சிவா. உங்களுக்கும் எனக்கும் மனிதாபிமானம் இருக்கு. யோசிக்கிறோம், பேசிக்கிறோம். இதை மற்றவங்க கிட்ட எப்படி எதிர்பார்க்க முடியும்? இந்த ரோட்டரி அரிமா சங்கத்தின் மக்கள் எல்லோருமே பேர் புகழ் பெருமைக்கு ஆசைப்படுறவங்க. உங்களுக்கு சந்தேகமாக இருந்தா நேரடியாக தலைவரை போய் மோதி பாருங்க. சம்மதிக்க மாட்டார். சம்மதிச்சா நல்லது என்றார். பார்க்கிறோம் சார். எழுந்தார்கள். தலைவர் பெரிய LIC முகவர் வீடு பாரதி நகரில் இருந்தது. அவரை சுற்றி சிறு கூட்டம் இருந்தது. 4-5 பேர்கள் இருந்தார்கள். அந்த தேர்தலுக்கு நிற்கும் அடித்தளமோ என்னவோ. வாங்க சார். முகம் தெரியாமலேயே வரவேற்றார். உட்காருங்க. எல்லோரையும் உட்கார வைத்தார். அமர்ந்தார்கள். என்ன விஷயம்? சிவபுண்ணியம் விஷயத்தை சொன்னான். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த கதைக்கு ஒரு லைக் அண்ட் ஷேர் கொடுத்துட்டு மறக்காம நம்மளுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.